ஃபார்மா அப்ரூவல் கிடைச்சிருக்கு. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்டேட், அதுக்கப்புறம் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் டார்கெட், இது எல்லாமே தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல டாடாவோட குரூப்பான IHCL ஓட Q1 பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 21% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோ ஆயிருக்கு, 358 crore. ரெவென்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2339 crore. எபிடா 16.58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் டபுள் டிஜிட் ரெவென்யூ growth கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 27க்கு. அரபிந்தோ ஃபார்மாவோட சப்சிடரியான கியூரா டெக் பயோலாஜிக்ஸ்க்கு பிரேசில் அன்விசியா கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஹைதராபாத் பயோசிமிலர்ஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஜிஎம்பி இன்ஸ்பெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எதுக்கெல்லாம் அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பயோசிமிலர், ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள்ஸ், பேக்கேஜிங், ஏபிஐ மேனுஃபேக்சரிங், QC லேப்ஸ் ஃபெசிலிட்டிக்கு ஆல்ரெடி EMA அண்ட் WHO அப்ரூவல் ஆல்ரெடி இருக்கு. இந்த அப்ரூவல் மூலமா அவங்களோட எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பிரேசில் அண்ட் லாட்டின் அமெரிக்கால எக்ஸ்பேண்ட் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. செகில்டி இந்தியா Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவென்யூ 27.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27 நியூ கிளைண்ட்ஸை ஆட் பண்ணிருக்காங்க. டோட்டலா கிளைண்ட்ஸோட எண்ணிக்கை இப்போ 109 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா AI பவர்ட் ஹெல்த் கேர் அண்ட் அவுட் சோர்சிங் டிமாண்ட் ரிமைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. TVS Holdings Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவென்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 16.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹோம் கிரெடிட் இந்தியா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. வர்தனா பினான்ஸை அக்வசிஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 967 crore. இந்த அக்வசிஷன் மூலமா TVS அவங்களோட லெண்டிங் அண்ட் எஜுகேஷன் பினான்ஸ் பிசினஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. CNGLM Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் மோர் தென் டபுள் ஆயிருக்கு, 118% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டர் புக் ஆல் டைம் ஹையர் ரீச் ஆயிருக்கு, 2599 crore. புக் டு பில் ரேஷியோ 1.5 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே ஸ்ட்ராங் ஃபியூச்சர் டிமாண்டை இண்டிகேட் பண்ணுது. கம்பெனி AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சென்டர், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் எலக்ட்ரானிக்ஸ்ல எக்ஸ்பான்ஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பந்தன் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க 3.15%. நெட் NPAவும் ரெடியூஸ் ஆயிருக்கு 0.93%. லோன் புக் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா மார்ட் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேபிள் growth டெலிவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ரெவென்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட டிஃபர்ட் ரெவென்யூ 2000 crore கிராஸ் பண்ணிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்ட்ராங் ஃபியூச்சர் ரெவென்யூ விசிபிலிட்டி கிளியரா தெரியுது. போர்டு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இந்தியா மார்ட் பினான்ஸ் லிமிடெட் பினான்ஸ் சர்வீசஸ்லயும் இனிமே என்டர் ஆகலாம்னு சொல்லி இந்தியாவுடைய ஆம்பிசியஸ் எக்ஸ்போர்ட் டார்கெட் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இந்தியாவுடைய குளோபல் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஷேர் 1.8% இப்ப இருக்கு. அதுல இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகும் பை த ஃபினான்ஷியல் இயர் 2047 சொல்லியிருக்காங்க. இதனால எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஸ்கீம் கண்டினியூ ஆகும். கஸ்டம் டியூட்டி ஸ்ட்ரக்சரும் ரொம்ப சிம்பிளிஃபையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. WTO இந்தியாவுடைய இந்த ஆன்கோயிங் ரிஃபார்ம்ஸை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 1500 crore டிகேட் எகோ இருந்ததை இப்ப நியர்லி 39,000 crore இன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பினான்சியல் இயர் 2029ல 50,000 crore கிராஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதாவும் இப்ப சொல்லியிருக்காங்க. லைக் பிரம்மோஸ், ஆகாஷ், பினாக்கா அண்ட் ரேடாஸ் எல்லாம் பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷனும் இப்ப ரேபிடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ப்ராஃபிட் 8% கம்மியா இருக்கு. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ஹையரா ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்கோ வால்யூம்ஸ் 31 மில்லியன் டன்ஸை ரீச் பண்ணிருக்கு. கம்பெனி அவங்களோட போர்ட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 186 MTPA ல இருந்து
400 MTPA by the financial year 2030 அது மட்டும் இல்லாம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா 30,000 crore எக்ஸ்பான்ஷன் பண்ண பிளானிங் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.